இடர்ங்கிறது நம்ம சின்ன நிகழ்வு கல்வி இடர்ச்சிப்பா ஒன்று மண்டைகள் சின்ன பிணி உடம்பு துயர் உடம்புக்கும் மனசுக்கும் வரும். இதோட இடர் இன்னொரு விளக்கம் இருக்கு. உடம்புக்கு உயிருக்கு மனசுக்கு இது மூணுக்குமே வரும். அது நீங்க பெரும் துயர் ஒரு இழப்பு. அப்ப இடர் பிணி துயர் மந்திரமும் தந்திரமும் மருந்தும் நம் வினை நீங்க திருப்பதி வினை நீங்க தான் முறை வினை நமக்கு முறை வரும். அப்புறம் பிணிதீர மாத்திர தனக்கு நம்பிக்கை வர தந்திரம் என் நம்புறது தந்திரம் மந்திரம் நம்ம திருமுறை வினை தந்திரம் நம்ம நம்புறது முழுமையாக நம்புறது மருந்தை உடலுக்கான மனதைக்கான கிடையாது. மந்திரமும் தந்திரமும் மருந்தும் இறைவன் இருக்கிறார். அவர் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். அதனால நம்ம என்ன செய்யணும்? எப்பொருள் எத்தன்மை தாயும் எப்பொருள் யாராக எப்பொருள் உயிர்பொருள் காண்பது. ஒரே ஒரு வரி அந்த வரிக்கு விளக்கம் கொடுக்கறதுல ஒருத்தர் சிவபுராணத்தை மட்டும் வச்சு பிஹெச்டி வாங்கியிருக்காரு. அவர் ஃபோன் பண்ணி எனக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, ஐயா நான் பிஹெச்டி வாங்கின ரிட்டர்ன் கொடுக்குறேன். என்னாச்சுங்க அகலம் இல்லை ஒரு வரியில இவ்வளோ பெரிய விளக்கம் இருக்குது. அதோட இன்னொன்னே சொல்லி நிறைய சொல்லிக்கலாம். ஏன்னா இறைவனை தொட்டு நிறைய செய்யணுமா இறைவன் நமக்குள்ளே இருக்கிற கன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போதானே நான் சொல்லுறேன். நீங்கள் நம்புறீங்க. தைப்பூச திருவிழா திருவாரூரில் மடத்தில் விழா நடந்தது. அடியேன் சிவபிரகாசியில் இன்னும் சில ரம்மன் இருக்கோம். அன்னைக்கு அகரமுதனுடைய சொற்பொழிவு இன்னும் சில தமிழையர்கள்லாம் வந்திருந்தாங்க. மதுரையாதினம் வந்திருந்தாங்க. அன்னைக்கு சாப்பிட்டு ஃப்ரீயாக உட்காந்துருக்கோம் அப்படின்னா அப்போ ஏதோ ஒன்று ஆய்வு இருக்குது. சும்மா நம்ம வந்து பார்த்துட்டு திருவாசகத்தில் ஒரு பாடல் எடுத்தோம். உருத்தெரியா காலத்தில் உளம் புகுந்து உள் புகுந்து உளமணி கருத்து வெட்டி பூம்புக்கு கருணையினால் ஆண்டு திருத்துவத்தினை அழுத்தினாள் நாயகி ஐவத்திலே. அதுக்கு என்ன விளக்கம் சொல்லிடுச்சு. என்ன விளக்கம்? நான் உருவு தெரியாம அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தப்ப அப்படிதானே சொல்றாங்க. அம்மாவுடைய கருவை திருத்தி கருணை நாடு எனக்குள்ள புரிஞ்சான். எல்லாரும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க ஆதினா எங்க போனாலும் என்ன ஒரு தூண்டி அதுதானே ஆசை. இவங்க சொல்லது இல்லாத வேற ஏதாவது சொல்லுது. குடிசைக்கிறார்கள் அருளாமலுக்கு எழுதி எல்லாரும் இதே எழுதியிருக்காங்க இல்லைங்களா? நம்ம என்னத்தை புதுசா சொல்றது? சன்னிதானமே சித்தாந்தத்துக்கு போனார். எங்கனி ஆண்டினான் இல்லைங்களா? அப்ப இறைவன் உயிர்களை படைக்கிறார். அதான சித்தாந்தம். 3 தோல்வி 10%. அப்ப நான் என்ன செய்தேன்? தோல்வியை மாயை மட்டும் பார்த்துக்கிறேன், இறைவனை பார்க்கிறேன். அப்ப இறைவனை உருவ நான் சிந்திக்கிறது நினைக்கல. ஒரு தெரியா பார்க்காத இந்த காலத்து சாமி என்ன பார்க்கிறது. ஏடா இது இப்படியே இதை நம்ம கொண்டு வரணும்னு கருத்துல இருக்கிறது. கருத்து இருத்தி என்னை தூக்கி என்ன பண்றது? எனக்கு கேட்ட ஒரு அம்மா வயிற்று நினைக்கிறார். அதுக்கு எப்படா கவிதை சொல்லுங்க. ஒரு தெரியாத உலகம் அவர் மனசுல முடிவா செஞ்சுட்டா சொல்லுங்க. அம்மா வயிற்றுக்குள்ளே போன பிறகு கூட அவர் மறைக்க கூட இருந்து எழுதுறாரு. உன்புக்கு உடம்பு நன்மை இது இந்த ஆன்மா கடைதேறதுக்காக வைக்கிற இருக்குங்கிற அந்த கருத்தை உள்ள இருத்திட்டாராம் சாமி. கருணை நாளான திருத்துருத்திங்க நான் உலகப்படி போகலாம். அப்போலாம் ஒரு 81 திருப்பந்தூர்த்தியெல்லாம் யார் வேணாலும் விட்டு 5 சாவி கொடுத்துருக்காங்க. இதுவரை படித்தோமா? அப்போ சிறுகிருஷ்ணன் படிக்கிறவங்கள தித்திக்கும் சிவபுரம் இந்த சிவன் இனிப்பாரு போய் சாமியை கட்டு தெளிவு நாக்க வச்சு நான் இருக்கு என்ன நாக்கு தான் புண்ணாச்சு. அப்ப இருந்த சிந்தனை தித்திக்கும் சிவபுரத்தை நாக்கு தான் புண்ணாச்சு யோசிச்சேன்.
என்னன்ட்டு திருவாசத்தில் ஒரு பாடல் நினைந்தோறும் காண்பதும் பேசுவதும் அனைத்து எழுப்பும் ஆனந்த தேனி இனிக்குமா இல்லையா? திருத்திங்க ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இப்படி ஒழுங்கா துருத்தி போடணும். துருத்தி காத்து உள்ள போகுது, வெளியே உள்ள போகுது, காத்து உள்ள போகுது, வெளியே போகுது. துருத்தி காயம் மீது கொய்யடா போ துருத்திங்க. ஆமா, இதுக்கு ஏன் திருத்துருத்தின் பேர் திரு எனக்குள் இணைப்பொழுது நீந்தாங்க. திருத்துருத்தினே ஆனந்தம் எனக்குள் இருக்கும் தித்திக்கும் சிவராத்திரி. முதல்ல கதை சொல்லியிருக்கோம். எங்கள் பசங்கிட்ட ஆறாத இன்பம் அருள் மொழி போச்சு. என்னடா கண்ணா ஐயா ஆறாத இன்பம்னா என்ன? கண்ணு ஒரு மைசூர் பாக் திங்கிறோன்னு சொன்னேன். யாரோ வந்து எங்கள் 45 குழந்தைங்க மைசூர் பாக் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு மைசூர் பாக் இன்னும் இனிக்கிறாங்க. அதை ஏழு நாட்கள் கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சி போயிடுச்சுனாங்க. ஆனால் நம்ம சிவருமானை நேற்று வழிபட்டோம், போன வாரம் வழிபட்டோம், போன வருஷம் வழிபட்டோம். இன்னைக்கு ஒரு நினைச்சா இன்பமா இருக்கு. இல்லை ஆறாத இன்பம். ஆமாங்க இருந்தால் எப்படி அப்படி ஸ்வீட் இல்லை சாமி. அப்ப திருத்துவத்தினை தித்திக்கும் சிவ எனக்குள் இருக்கும் இறைவனை அறுப்பினாள். அறுக்குதுன்னா ஊட்டுவித்த. அவர் ஊட்டுவித்ததால் அணிகொடுத்தில்லை. அணி என்ன? பணிவுடைய இன்சுலநாதன் ஒருவருக்கு அணி. அடியார் கழகு பணிவுடைமையும் இன்சொலும். இது ரெண்டு எனக்குள் வந்ததால் எனக்குள் இருக்கும் சிறுமானை நான் கண்டுகொண்டேன். மணிவாசகர் பாடுனா நம்மால் ஏதோ கதை அடிச்சுட்டு ஒரு தெரியாத ஆளுக்கு என்று நீ அண்ணலாம் உழவு போகுது. இல்லை அவர் மனசுக்கு நம்ம பற்றி எண்ணம் போகுது. உழவு சரி ஏற்கனவே நினைக்கிறார். உழவு கருத்து இருத்தி, கருத்து இருத்தி, கருத்து இருத்தி கருணையமாக திருத்துருத்தினேயம் உடம்பு கொடுக்கிறது. தித்திக்கும் சிவபக்தி அறுத்தீனா நாய் மாதிரி இறைவனை பற்றி சிந்தனை இல்லாமல் என்ன சோற போட்டாலும் நாயை ஓட்டு தான் தெரியும். அது மாதிரி சாமி என்ன அருள் செய்தாலும் என்னை அறுத்தீனாங்க நாயடி என்னுடைய நாவையும் சொல்லும். என்ன செயலில் பணிவு மட்டும் கொடுத்த என்னுடைய வாசல் ஒரே ஒரு வாசல் இல்லை. அப்படி இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. ஆக ரெண்டாவது இப்போ ஒரு சம்பவம். கோயிலில் போய் தானே முடிக்கணும். இறைவனை பார்க்கணும். ஏன் கோயில் போகணும் சொல்லுங்க? ஏன் கோயில் போறீங்க? ஏமா கோயில் போறீங்க? சொல்லுங்கம்மா. வீட்டில் இருந்த மனம் கோயிலுக்கு ஏன் என்ன ஒருத்தர் கேட்டார். பரதேசிக்கும் ஒரு துறவி திருவாரூர் போயிட்டு, நான் திருவாரூர் கோயிலுக்கு போனால் நேரம் மக்கள் சோழிக்கு போக மாட்டேன். ஏன்னா நான் சாமியே நாட்டு காரைக்கால் பிஸ்னஸ் இருக்கு. அது போக ஆண்டி நேரம் போய் என்ன ஜாரா வாரியம் அப்படின்னு போடுவேன். ஒரு நாள் ஜெயராமன் பார்த்துட்டு சுக்கரையா திருமணத்துக்கு வந்து சாமி பாரு, நான் என்னைக்கு தியாகராஜா பார்க்க வரணும் அன்னைக்கு மனத்தில் சாப்பிட்டுக்கிறேன். நான் பிஸ்னஸ் சொல்லிட்டு வரேன். ஆண்டிவே பார்த்துட்டா வந்து 2 எங்கள் நாமக்கல் நல்ல நறுமணம் மழை வாங்கி கொடுத்துட்டு என்ஜாய் அப்படின்னு போடுவேன். நான் எங்கே வரேன் அப்படின்ட்டு இப்படி இருக்குள்ள 2020ஆம் ஆண்டு பிள்ளைக்கணியம் திருவிழா அந்த சம்பவம் நடந்துட்டு அது எல்லாரும் ரிட்டர்ன் வந்துருக்காங்க. அடியன் என்ன பண்ணேன்னா கோயிலில் வளம் வந்தேன். கரெக்டாக தியாகராஜ சன்னிதானத்துக்கு வரக்குள்ள ஜெயராமன் பார்த்து சுக்கரையா தியாகராஜாவோட உத்தரவு திருமணத்துக்கு போங்க. கோயிலுக்குள்ள ஜெயராமன் பேசவே மாட்டாரு. அதுதான் விஷயம். ஏன்னா இது நம்ம மனத்துக்கு போக சொல்லுதுன்ட்டு பார்த்தேன். சரி கோயிலில் யார் எது சொன்னாலும் சிவன் சொன்னது அப்படின்னு எங்கள் ஆளுதையை சொல்லியிருக்காரு. சொன்னவரோ பழுத்த தொண்டர். இவனடியாக இருக்கணும் அறிவன் போய் எதுக்கோ போக சொல்லாரு. தியாகராஜா நீ ஏதோ வில்லங்கம் பண்ண நான் அனுப்புற, எனக்கு தேவையில்லாத எங்கேயும் போகிறேன். ஒரு வெள்ளாடை துருவிக்கணும். இப்படி போட்டு இப்படி உண்டு போட்டு ஒரு 40 ஆண்டு ஒரு துறவி நின்றுட்டுக்கா போனேன்.
ஏன்னா நான் நேற்றுலேருந்து ஒரு கேள்வி ஒருத்தட்ட கேட்டுட்டேன். அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலாம். என்ன கேள்வி? சாமி எல்லா நெஞ்சிலையும் இருக்காது. அப்புறம் எது கோயில் போறீங்க? ஆமாம், எது கோயில் போவாங்க? தேடி கண்டுகொண்டே திருமாலோடு நாம தேடி தேடலாம் தேவை எண்ணூர்லேயே மனிதன் தெளிவாக ஆள்கார சொன்னப்போ நான் ஏன் கோயில் போனேன்? இது எவ்வளோ இருக்கும்? இந்த மாதிரி இடத்துலாம் பதில் சொல்ல முடியாது. நீ அது விருப்பம் போகிறேன். அதே மாதிரி நீ விருப்பப்பட்ட கோயில் போனால் எல்லாரும் இதே பதில் சொல்கிறீங்க. வரணும் தான் நீங்களும் இதுக்கு ருத்ராட்சம் போட்டேன். அப்புறம் அதெல்லாம் நீ பேசு. நீ இங்கே எத்தனை துறவிகள் புறக்க நிறைய படுத்து தூங்குறாங்க. நீ மட்டும் இங்கே வந்து இட்லி சாப்பிட்டு ஜெயராம மடத்தில் ஃபேன் கீழே உட்காந்துட்டு இருக்க. துறவினா ரோட்டில் இருக்க வேண்டியதானே, மடத்தில் என்ன வேலை? அது என் பிரச்சனை. அப்படின்னா கோயில் போகிறது என் பிரச்சனை இல்லை. உனக்கு விட தெரியும், நீ சொல்கிறேன். ஏன்னா என் குருநாதர் அறிஞ்சு வரமே என்ன அனுப்பிச்சு விட்டாரியா? இன்னைக்கு நீ வருவ, இந்த மாதிரி இருப்ப, நீ இதுக்கு விடைய சொல்லனே குருநாதன் அடையாளம் சொல்லியிருக்காரு. ஜெயராமன் உன்னை அடையாளம் சொல்லி அனுப்பிச்சேன். அவன் ஜெயராமன் வந்து சொக்கர் தானே கேட்டுட்டு உன்னை நினைச்சு விட்டேன். சொக்கர் தானே. ஐயோ, இதெல்லாம் விழுங்கமா போச்சு, எங்கேயோ மாட்டிக்கிட்டோம். கோயிலுக்கு ஏன் போறேன்னா எல்லாரும் இதை விடலாம் சொல்லுவோம். அவரே சாமி தெரியல, பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. திருவாசத்துல ஒரு பாடல்ல விதை இருக்கு, அதை நீ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. சொல்லுங்க, திருவாசகத்துல விதை இருக்கா? யோசிச்சு, ஆமா நம்ம பசங்களுக்குலாம் ஒரு பாட்டு சொல்லுங்க, அதை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிக்கலாம். நீக்கி திருவாசக அந்த செல்வ நீக்கி தன்னோடு நிலாவை நீக்கி அதிசயப்பட்டு. ஏன்னா வரி மாறிச்சுன்னா அந்த சம்பவம் மாறி அதிசயப்பட்டு நீக்கி என்னை தன்னோடு நிலாவை நீக்கி புறம்பை புகப்பெய்து நொடியன நோக்கிய நொடியன பெய்து அதிசயப்பட்டு போடணும். நீக்கி நான் சொல்றேன், நீக்கி தன்னோடு நிலாவை எல்கனி அண்ணனா அங்க இருக்கா, இதை நீக்கிறார். அவர் கூட நீக்கி புறம்பையில் புகப்பெய்து, புறம்பையில் புகப்பெய்து நோக்கிய நொடியன சொச்சி. இது எதற்கு ஆசைப்படுதோ அதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி தலையை எழுதிட்டாரு. நோக்கிய நொடியன சொச்செய்து. கொடுங்க. நீக்கி அவர்கிட்ட நீக்கிறாரா? நீக்கிறதெல்லாம் தூக்கி போடணும். நீக்கி முன்னியனை எப்படி நீக்கிறார்? தன்னோடு நிலாவகை அவர் கூட இல்லை, அவர் நீக்கிட்டார். குழம்பையில் புகப்பெய்து உடம்புக்குள்ள செலுத்தி பார்க்கிறார். இந்த உயிருக்கு இது இந்த ஸ்டெக்ஸ் எல்லாம் போதுமா, இப்படிலாம் போதுமா நோக்கி நுண்ணிய நொடியவே சொற்செய்து. இது மனசுக்குள்ள என்ன நினைக்கும், புத்தியில என்ன நினைக்கும், எல்லாம் எழுத தலையில எழுதி நுகமின்றி விழா கைத்து இதெல்லாம் அனுபவிக்க கூடாது. கார் வேணுமா கார் வாங்கி தரா, கஷ்டம் வேணுமா கஷ்டம் தராது, சோறு வேணுமா சோறு தரா, எல்லாம் கொடுத்து தூக்கி தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாக 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு மாயைகள் தொடங்கின இல்லையா? எல்லாம் சமயவாதிகள் வந்து அது பண்ண அதெல்லாம் கடந்து மனித பிறவி 7 பிறவி கிடையாது, 7 பிறவி 7 7 49 49 47வது மாநில பிறவி வரும்போது தெய்வங்கிற சித்தமே வரும். அதுல ஃபெயிலாக மறுபடியும் வந்துடும். அப்படிதான் பெரிய சூழல், பெரிய சமாச்சாரம் நிறைய இருக்கிறதுலாம் டைம் இல்லை. அப்ப நம்ம எல்லாம் அனுபவிச்சு கடவுளே அன்னைக்கு விமர்சனம் ஒரு நாளைக்கு நினைவு வருது இல்லை, அந்த நினைவு ரொம்ப தூக்கி முன் செய்த பொய்யற துகளருக்கு நான் முன்னால செஞ்ச என்னுடைய மனதில் இருக்கிற தீய எண்ணங்கள் தீய செயல் எல்லாத்தையும் புகழ் கூட இல்லாம அது என்ன செய்யற அது தெரிஞ்ச துகளருக்கு
எழுசுடர் சோதியாக்கி திருநெல்லாம் வச்சு ருத்ராட்செல்லாம் போட்டு நம்மளோட சிவத்தை நினைவுகள். எழுசுடர் சோதினா அதுக்கு என்னன்னா தோன்று சுடரடிய சோதி கண்டார். நீங்கள் விளக்கு பார்த்தக்குள்ள ஒரு புழு வந்து சின்னதாக மஞ்சள் வரும் இல்லை, அதுதான் அது லேசாக கலப்பட்டா அஞ்சல் வரும். அது மாதிரி என்னை எழுசுடர் சோதியாக்கி கோயில் கூப்பிடுவாட போய் டெய்லி போய் கஷ்டம் கொடுத்துட்டாருல்ல, கோயில் குழம்பு என்ன ஒரு நாளைக்கு யாரோ கூப்பிட்டு கன்னியாகுமரி குப்பையை எடுத்து போட்டுருவாங்க. அடுத்த நாள் நமக்கு ஒட்டடரி கோயில் நினைப்போம், பல்பு போயிடுச்சு, அம்மையப்பன் போடணும், நம்ம ஊருக்கு பல்பு வாங்கி போடணும். இப்படி அத்தனை ஆண்டு நம்ம சேவை செய்கிறத பார்த்து நமக்கு முன்னுக்கு அடியார்கள் என்ன பண்ணுறாங்க, அத்தனை ஆண்டு தன் அடியர்களுக்கு நீங்கள் இறைவனை ஆண்டு கொண்டு அடியவர்கள் கூட்டி என்னை பக்குவப்படுத்த வேண்டுமானால் நான் கோயிலுக்கு போவேன். என்ன நினைக்கணும், இதுதான் எதிர்பார்த்தேன்னு தெளிவாக விழுந்தார். இன்னும் 2 ஆண்டுகள் நான் சமாதி ஆகணும். என் ஆசான் வந்து எவன் என்று வந்து இந்த திருவாசகத்துக்கு விளக்கம் சொல்லிட்டானா அவனே நான் புத்தி தரப்படி போடான்ட்டாரு. நான் இதுக்கு பிறகு ஒரு இடத்துல போய் அமர்ந்துருவேன் சாமி, புத்தி அடைஞ்சிருவேன். இதுக்கு 2வது வருஷம் அடியே வந்து பெருமான்கிட்ட கலந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தச்சையில் ஒரு நாள் முகநூல் தட்டிருக்கேன், மதேசியா புத்தி அடைந்தேன். பாதிங்களா சண்டாலா மறுபடியும் நான் பார்க்க முடியல. ஆக சிவம் நமக்குள் இருக்கிறது, இவை பொழுது மின்னத்தில் நீங்காமல் இருக்கிறது, உயையின் உள்ளத்தில் ஓங்காரமாயிருக்கிறது. எனக்குள் இருந்து என்னுடைய ஒவ்வொரு செய்கையையும் சிவன் அப்படிங்கிறது. என் எண்ணங்கள் மாறுபடும் போது நான் பொய்யை நினைத்தாலும் தருவார். சுந்தரம் கேட்டதெல்லாம் தடுக்க ஆட்கொண்டாருமா என்றாலும் எவ்வளோ பேர் கொடுக்கணும்னு ஆர்வப்படுறீங்க. தடுக்க ஆட்கொண்டாருல சுந்தரன். அப்புறம் அங்கே போய் அந்த பொண்ணை பார்த்ததும் கப்பகத்தின் பூம்பமானு எங்கப்பா என்ன அவன் காமனை காய்ந்த இடத்துல இருந்தாலும் கொடுமுட்டாரு சாமி. அங்கே கல்யாணம் பண்ணி தொலைச்சாரு, அங்கேயாவது நிம்மதியா விட்டாரா? முக்கியமானதுக்கு அதுக்காக இதை சொல்றேன். அங்கம் போனாரு ஒற்றியூர்ல, சங்கிலியை பார்த்ததும் மறுபடியும் கற்பகத்தின் பூம்பம் போவா, அதோட விட்டு தொலைஞ்சவங்கள சாமி கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. இவர் போய் கேட்கிறாரு, சாமி இந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த பிள்ளை ஒரு மேல சத்தியம் பண்ண சொல்லுது. ஏற்கனவே வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு இதை கல்யாணம் பண்ணிட்டு 3 நாள் வச்சுட்டு நீ கொடுத்த இன்னொன்று மீறி செய்ய தப்பு, அதனால நீ மகன் மத்தடியில் போயிருக்கான். அப்படியா அவனே வாடா நேரா போய் சங்கிலி பையன் சின்ன கேட்டுக்கிட்டா இருக்கான், ஜாக்கிரதையா இருந்துக்க, அங்கெல்லாம் வேண்டாம் இங்கே சத்தியம் பண்ணுன்னு அந்த பிள்ளைக்கு போய் அட முடியுது. அங்கெல்லாம் சத்தியம் பண்ண மாட்டேன், இங்கே சத்தியம். எல்லையை தாண்டினால் எது நடந்தாலும் நான் தலையிட மாட்டேங்கிறான் சாமி. அதை எவ்வளவு சொல்ல மாட்டேங்கிறான் சாமி சொல்றாராம். சுந்தரன் வந்து அந்த சத்தியம் மண்டலத்திலேயே கல்யாணம் பண்ணியிருந்தாரு சங்கிலிய விட்டு வரேன. ஐயோ காட்டி குத்திரேன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, ஓடுனா சாமி இப்படி பண்ணிட்டேறேன்னா விருப்பப்பட்ட கொடுத்துட்டாங்க. ஆனா ஒண்ணு, இவள் முன்போல் என்பாள் அன்புடையவள், இவளை தாண்டி போனேன்னா நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எல்லாம் தாண்டாரு, கண்ணை பிடிக்க விட்டாரு இல்லை, உலகம் போகிறேன். சுந்தரனுக்கே கண்ணை விட்டு பிடிங்கிட்டு விட்ட சாமி நம்ம தப்பு செஞ்சா உப்புமான்னு. இதை விதைச்சிருந்தா எவனாவது ஒருத்தர் திருவிழம் போட்டு தப்பு பண்ணுவானா? ஆக திருவிழம் போட்டா எல்லாரும் ஒரு கையில மான் வச்சிருக்காரு, ஒரு கையில மழு வச்சிருக்காரு. அந்த மழு மானுக்கு புல் களை வெட்டுறதுக்கு இல்லை, நம்ம தப்பு செஞ்சா வெட்டுறோம். சுந்தரனுக்கே கண்ணை மட்டும்தான். அப்போ கூட கண் சாமி தேவையில்லை தெரியுங்களா? அம்மையா தான் கொடுக்குறாரு, காஞ்சி இலக்கணம் தான் கொடுக்குறாரு, வழக்கம் தான் கொடுக்குறாரு, வழக்கம் தான் கொடுக்குறாரு. அம்பிகை தனக்குரிய தன்னம் கொடுக்குறாரு. என் பகுதி நான் கொடுக்குறேன், மாமா பையன் கஷ்டப்படுறாங்க. திருவாரூர் வந்து பகவை நாச்சியார் மன்னித்ததுனால 2வது தன்னம் கொடுத்தாங்க சாமி. அப்ப உள்ள இருந்து பார்க்குறாங்க. இதை தெளிவாக மனசில் வச்சுக்கிட்டு எல்லோரும் சிறப்பாக இருக்கிற என்னுடைய ஆசான் என்னுடைய ஒரு நிலைக்கு கூடி சென்ற மதுரையில் எங்கேயோ போய் கோயிலில் இருந்து ஜாலியாக நின்று சாமி படம் போட்டு பிள்ளைங்களை பார்த்து என்னை கூட்டி போய்
இதெல்லாம் மாயனாக இருப்பார் சிவனை எங்கள் மாதத்து சாமி. அது மட்டும் இல்லை, என் முன்னால் இருக்கிற எல்லாரும் எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் பக்குவப்பட்டிருக்கீங்க. எல்லாருடைய நீங்கள் மனைவி ஏதேனும் நான் பேசின பிழை நம்ம ஊருக்கு மன்னிப்பு. இருவரு நாள் மறுபடியும் என்னைக்கு சந்திப்போனாலும் கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் முதல்ல மகிழ்ச்சி அடைவது அடியனாக நமச்சிவாய். நம்ம எல்லாரும் கலந்துட்டு ஒரே ஒரு வேண்டுகோள், வாழ்த்த ஆள் இல்லாதனால் சைவம் விழுந்து முக்கியமான ஒன்று விட்டுட்டேன். இந்த நமச்சிவாய சிவாய் எது பஞ்சாட்சரம் உடலில் இருக்காது. உடல் நிஜமும் உயிர் அப்ப ரெண்டுல எது முக்கியம்? அதுக்கு ஏன் சூக்கும பஞ்சாட்சரம்? உயிருக்கு சூக்குமம் உடலை விட்டு வெளியே போன உயிருக்கு சூக்குமம்னு கண்ணுக்கு தெரியாது. பயன் இருக்கா? பயன் இல்லை. மெய்க்குள் வந்தாதான் பயன். அந்த சிவாய நம்ம லைனப் பண்ணீங்களா, சிவம் இருக்கு, வாய் இருக்கு, யா இருக்கு, நம்ம இருக்கு. ஒரு கியூ நிற்குது, இந்த பக்கம் மரம் நிற்குது, நடுவில் உயிர் நிற்குது, இந்த பக்கம் சிவம் சக்தி நிற்குது. இது தள்ளினா நீங்க எங்க விடுவீங்க? மரத்துல விடுவீங்க. யாங்கிற உயிர் உபதேச மந்திரமா ஏன் சிவாய நம்ம சொன்ன டே நீ மரத்தில் விழுந்திருக்கிறாய் எச்சரிக்கையா வாழ்கன்னு அட்வைஸ். மந்திரம் கிடையாது. சிவசக்தி முன்னை மரத்தில் ஆழ்த்தி உள்ளது. அவ்வளவுதான் முடிஞ்சது. எச்சரிக்கை, அங்க போகாத, சாக்கடையில விழுந்துருவேன், சாக்கடையில விழுந்திருக்க எந்திரிச்சு வெளியே வா அப்படிங்கிறது. அதுதான் அந்த செய்தி சூக்கும். நமசிவாயங்கிறது 5 எழுத்து நடுவில் ஒரு 6 எழுத்து இச்சில் இருக்கும். தமிழ்ல இச்சுங்கிற மெய்யெழுத்துக்கு எந்த வேல்யூ கிடையாது. நம்ம உடலுக்கும் எந்த வேல்யூவும் கிடையாது. கிடையாதானே? இதுக்கு மெய்யின்னு ஏன் பேர் தெரியுமா? மெய்யான இறைவனை அடையும் உறுதுணையாக இருக்கிறதுக்கு மெய்யெழு. மெய் இந்த உடம்புக்கு. தமிழ்ல ஒரு எச்சுங்கிற மெய்யெழுத்து இல்லைன்னா தமிழ்ல வார்த்தைகள். அதுபோல இந்த உடல் இல்லையானால் ஆன்மா ஞானம் தர முடியாது, மாயை செயல்பட முடியாது, சிவசக்தி ஆன்மாவை பக்குவப்படுத்த முடியாது. உடம்பு இல்லைன்னா பக்குவப்படுத்துமாங்க. ஆக இந்த நமச்சிவாய என்பது நம என்ற மதத்தில் இந்த உடலோடு உயிர் கிளப்பு இருக்கு, வாழ்ந்துட்டு. சிவசக்தி சிந்தனை இல்லாம தானே எல்லாரும் வாழணும். இந்த சிவசக்தி என்ன பண்ணுதுன்னா யாங்கிற உயிரை இந்த பக்கம் வராத தடுத்துட்டு முன்னாடி தானே தள்ளும். அவர் அப்படி போய் வந்ததுன்னா என்ன ஆகும்? உயிர் இங்க நின்றுக்கும். சிவசக்தியில மாயம் பற்றவே பற்றாது. ஆக நமச்சிவாய அந்த மந்திரம் ஏன் யானையும் தவம் செய்தேன் சிவாய நம்ம எனம் பெற்றேன்னு பாடுவாங்க. கற்றுணை போட்டியோ கடலினில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமச்சிவாய வேணாம். சிவாய நம்ம என்னமா பாடணும்? உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாய இல்ல. அப்ப இந்த நமச்சிவாயதான் பஞ்சாட்சரம். ஏனெனில் மாயையில் விழுந்தும் மாயையை உடல் தாங்கியுள்ள நம்மை சிவசக்தி மாயைக்கு வராம தடுக்குது. தப்பான இடத்துக்கு நம்ம எது போகாம தடுக்குதோ அதுவே நிஜம். அதனால இது கண்ணுக்கு தெரியும். உடல் தாங்கி இருக்கிறதுனால இதுக்கு நமச்சிவாய. இந்த குருமார்கிட்ட ஒரு வேடிக்கை எப்ப இருக்கிற குருமார்கிட்ட நான் நமச்சிவாய வாழ்க்கைன்னு சொன்னா பூனை சமய சிஷிய ஒருத்தருக்காங்க. அவர் பெரிய கேடி, பெரிய யோகா ஆசிரியர், உலக புகழ் பெற்றவர். வாரத்துக்கு காசுல ஃப்ளைட்ல போயிட்டா நிறுத்திக்கிறான். அவன் நமசிவாய வாழ்க்கைன்னு போட்டா என்ன போனா நெய்யை விட்டுட்டியாங்க. இச்சு நெய் தானே, நல்ல காசு பார்க்குறேன். அப்ப அவங்க தன்னை தண்ணீரை படுத்த ஒரு குரு இருக்காரு. 2 பக்கம் ருத்ராட்சி போட்டு நடுவில் வேற டோக்கன் போட்டு ஆட்டு பட்டியல அடையிறதுக்கு ஒரு மணிக்கட்டு போகல. அது மாதிரி இன்னொரு குருனால சிவாய நம்ம தான் தெரிய விட்டுறோம். அவன் குருவே கிடையாது, பூரணமாய் சோதிகள் அறியாமல்
இன்னொருத்தையும் நமச்சிவாய், இன்னொருத்தையும் நமச்சிவாய். நமச்சிவாய் தான் சொன்னாங்க. ஒரு நம்ம பையன் ஒருத்தன் நமச்சிவாய் ஊரூரா சொல்லிக்கிட்டே இருக்கான். திடீர்னு போன வாரம் பார்க்குறேன், ஐயா என்னங்கய்யா நீங்கள் திருந்தவே இல்லையா, அதான் சிவாய் நம்ம போயிட்டீங்கய்யா, நீங்கள் நமச்சிவாயில நிற்கிறீங்கன்னா கண்ணை போதும் என்ன கட்டுரை பூட்டியோர் கடலில் நிற்கும். சரி, இந்த சிவம் யாருக்கு நல்லது செய்யும்? முக்கியமானதில்லை. நம்ம பாட்டி நமச்சிவாய் நமச்சு நல்லவர் தீயவர் என்னாவது நச்சினர் செல்லல்கள் சிவமூர்த்தி காத்துவர் கொள்ள நமன் தமர் கொண்டு போனது அள்ளல் எடுப்பு நஞ்சு சும்மாலாம் அவங்க கொண்டு போன பிறகுதான் காப்பாற்றணும். யாரை காப்பாற்றணும்னா இந்த தேவத்தவர் ஆசர் நல்ல நல்ல அவை அதில் ரெண்டு நல்ல ஒரு நல்லவன் கூட ஞான சம்பந்தன் கையில் வச்சுட்டு ரெண்டு நல்லவன் வச்சுருக்கு. ஆசர் நல்ல அதுக்கு நல்லதான் இல்லையா கடமை அது நல்ல நல்ல ஐடியா. அது என்ன நல்ல நல்ல ஐடியாரம் கொடுப்போம். ரெண்டு நல்ல போட்டு இவங்க அம்மா நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா அம்மா வந்து நல்ல நல்லவங்கன்னா சண்டை வருவீங்களா இல்லையா? என்ன ரெண்டு பார்த்து கிட்ட சொல்லுவோம் இல்லையா அம்மா? ஏன்னா ஞானசம்பந்த ரெண்டு நல்லா போட்டாருக்குள்ள விட தேடி அதைக்குள்ள இங்கே வச்சிருக்காரு பஞ்சாட்சரத்தில். நல்லவர் தீயவர் என்னாவது நச்சினர் நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேரையும் ஒரு மாதிரியா பார்க்கணும். சாமி அப்படிதானே பார்க்குறாரு. தம்பி வந்துருச்சு எனக்கு எப்போ வரும் நல்லவன் கெட்டவன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தா தானே நான் வந்து நல்லவனே என்ன நல்லவனை கெட்டவன் நல்லவன் சினிமா தம்பி பெற்றதாக இருக்கும். அவர் அந்த குரு சீடர் இந்த குரு சீடர் இந்த அர்த்தம் ஒரு பெரிய அர்த்தம் அப்படி இல்லாமல் ரெண்டு பேரையும் தான் ஒன்று. நல்லவர் தீயவர் அதை நச்சினர் எவன் வாழ்கின்றான். நல்லவர் தீயவர் அதை நச்சினர் செல்லல்களை இந்த விலையை முடிந்து போகிறப்ப செல்லல்களை சிவமுத்தி முத்தியில் பரமுத்தி முத்தி ஜீவன் முத்தி சிவமுத்தி நாடு. சிவமுத்திக்கு போனாலும் தேவை வராது. மீதி எந்த முத்திக்கு போனாலும் வருவீங்க. இவர் சொன்னார்ல இறங்கி வந்து மறுபடியும் ஒரு சீரை தொட்டுட்டு போனாலும் அது சிவமுத்தில ஜீவன் முத்தி. முத்தின முத்துதல் வேற ஒன்றும் கிடையாது. அறிவினாலும் செயலினாலும் முற்றுதல். ஏகாமத்துனா குழம்பு போடுறோம், ஆன்மாமத்துனா சிவத்துக்கு இருக்கணும், அவ்வளோதான். முத்தி பெரிய சொன்ன நம்ம வந்து பக்குவனையில் எழுத முத்தி. ஆக நல்லவர் தீயவர் நச்சினர் செல்லல்களை சிவமுத்தி காசுகள் கொள்ள நமக்கு கொண்டு போகணும். கொண்டு போய் நெருப்பில் போடக்குள்ள இது என்ன பண்ண எல்லாருக்கிட்டையும் நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னுமா. அங்கே போய் கொடுக்குற அவன் நமச்சிவாய வாழ்க்கைன்னா கொண்டு வந்து நிற்கிறீங்க.